கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 96ஆம் அதிகாரம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஏசப்பா மிக அருமையான வார்த்தை உங்களை வார்த்தைக்கு கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இயேசு மனதுருகி. அப்போ ஏசப்பா முதல்ல நினைக்கிறாரு, ஒரு நோயை குணமாக்க முன்னாடி முதல்ல மனசு இறங்குறாரு. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் இறக்க வேணும். எப்பா அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான், வேடிக்கை பார்த்துருக்கா, கொஞ்சம் வந்து இறக்க வேண்டியா இருப்பாங்களா? அது மாதிரி மனசு உருகணும். மனசு இறங்கி தான் நம்ம ஒருத்தவங்க உதவி செய்ய முடியும், சும்மா செய்ய முடியாது. ஆனால் ஏசப்பா வந்து மனசு வந்து இறங்கி செய்கிறாரு. யாருக்கு செய்கிறாரு? இப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ உதவி பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரனுக்கு, நண்பன் தெரிஞ்சு செய்வீங்க. நான் ஏசப்பா முன்ன பின்ன தெரியாதவர், அப்போ தான் உதவி பார்க்குறாரு. யார் அவர்? குஷ்டரோகி அப்போ தான் பார்க்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது 40ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலில் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ ஏசப்பா வந்து நோயை குணமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறான், நம்புறான். ஆனாலும் ஏசப்பா முன்னாடி முழங்கால் இட்டு தன்னை பணிந்து கொண்டு, ஏசப்பா இந்த நோய் வந்து குணமாக்க முடிஞ்சா நீங்கள் குணமாக்குங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி வந்து வாஞ்சிக்கிறான், விசுவாசிக்கிறான். அப்போ ஏசப்பா என்ன செய்யறாரு? அடுத்த வருஷம் 41ஆம் வசனத்துல இயேசு மனதுருகி. அதன் பிறகு அப்போ நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு தீமை செய்கிறவன், கெடுதல் செய்கிறவன், அயோக்கிய, உங்களுக்கு இந்த மாதிரி கெடுதலை அப்படி இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் மனசில் இறங்குவீங்களா? மனசு இறங்க மாட்டீங்க. ஆனால் முன்னப்பட தெரியாதவங்களுக்கு இறங்குவீங்களா? நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க, நண்பர், ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி செய்வீங்க. ஆனால் ஏசப்பா முன்னப்பின்ன தெரியாதவங்களுக்கு தான் ஏசப்பா உதவி இருக்கிறாரு. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க மாதிரி இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபுல் வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.